பவி, ம்? இப்போ நீ ஒரு உயிர்ல 2 உயிர். இப்ப வயித்துல பாப்பா வேற வளருதுல, அதுக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடு. அப்பதான் பாப்பா உன்ன மாதிரி நல்லா புஷ்டிக்கா பொறக்கும். சாப்பிடு சாப்பிடு. பாத்துக்கடா, அவ சரியா சாப்பிடலன்னா உன் குழந்தைக்கு நீதான் அப்புறம் ஊட்டி விடணும். ம். பொரியல் வைக்கவா? அ, 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 நல்லா இருந்தது, அதான் சீக்கிரம் காலி பண்ணிட்டேன். ம். வை. டொன்டொடைங். இந்தா சாப்பிடு. என்ன இது? மாங்கா. மசக்கையா இருக்கப்போ மாங்கா சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிடு பவி. பரவாயில்லையே, தம்பி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, இத தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, செஞ்சும் வச்சிருக்கேன். செஞ்சியா? எங்களுக்கு தெரியாம என்னடா செஞ்ச? என்ன பிக் மம்மி நீங்க, இங்கே பாருங்க. ஆ? என்னடா இதெல்லாம்? என் பொண்டாட்டிக்கு நானே என் கையால செஞ்ச ஸ்பெஷல் மசக்கை காம்போ. ம். பாத்தியா? ம். மாங்காய் சாதம், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். பாரு, நமக்கே தெரியாம பொண்டாட்டிக்காக ரகசியமா எவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்னு. இந்தா சாப்பிடு. ஊ, ஆ, ஆ, ஆ. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்டா செல்லம். கண்மணி, அ, சாம்பார்ல இருக்கிற காய் கொஞ்சம் போட. ம். சித்தப்பா கால் பண்றாரு. சொல்லுங்க சித்தப்பா. அன்பு, எப்படியோ நீ கஷ்டப்பட்டு கண்மணியோட சித்தப்பாவுக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்ட. ஆனா அவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி கேஸ்ல இருந்து விடுவிக்க முடியுமான்னு தெரியலையேப்பா. ஏன் சித்தப்பா அப்படி சொல்றீங்க? அந்த வெண்ணிலா உன் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் அப்படியே கேட்டேன். அவ ஆதாரத்தை எல்லாம் அழிச்சு இந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதோ புதுசு புதுசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நீ பாத்துக்கணும். கவனமாயிரு அன்பு. சரி சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. ஓஹோ, வெண்ணிலா, நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா? வா காவேரி, உட்காரு. என்னாச்சு காவேரி? ஆ? ஏன் குழப்பமாவே இருக்க?
எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லு. வேற வழி இல்லாம நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஆனா எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு பாத்தியா? தூங்கறதுக்கு கூட இடம் இல்ல. இந்த இடத்துல எப்படி எல்லாரும் தூங்குறது? என்ன சொன்னீங்க? தூங்குறதுக்கு இடம் இல்லையா? இந்த கார்த்தி இருக்கும்போது இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசலாமா? இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் பர்த்டே எப்படி அலர்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் எல்லாரும் இப்படி வந்துடுறீங்களா? வாங்க. சரி வாங்க. வரோம் வரோம். தென்மொழி, நீ மட்டும் இங்கே இரு. இரு. நீ இப்ப மெதுவா நடந்து போகணும். மளிகை கடையில ஊறுகாய் வாங்குற மாதிரி போக கூடாது. பாத்து மெதுவா போ. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. என்ன ஓவரு? அவன் என் பொண்டாட்டி, நான் அப்படிதான் இருப்பேன். இங்க பாரு, வா 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 வா. தென்மொழி, நீ என்ன பண்ற? அந்த பக்கமா பாய் போடு, நான் இந்த பக்கம் பாய் போடுறேன். ஓகே? குடு. எப்படி? சூப்பர். சூப்பர்ரா. காவேரி, ம். நம்ம 2 பேரும் அந்த பாயில ஒண்ணா படுப்போம் பிக் வா. மம்மி, அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு படுக்க முடியாது. ஏன்டா? ஏன்னா நீங்க ஏறி இருக்கிறது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். யார் யாருக்கு எங்க பர்த்னு ஆல்ரெடி சார்ட் ரெடி பண்ணியாச்சு. டேய், தூங்குற நேரத்துல அறுக்காதடா. சொல்லி தொலை. கார்த்தி, எனக்கும் அசதியா இருக்குப்பா. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டா படுத்துருவோம்ல. கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் லோயர் பெர்த் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாரும் கவனிங்க, மாப்பிள்ளை வீட்டார்லாம் இந்த பக்கம், பெண் வீட்டார்லாம் அந்த பக்கம். அது ஒரு புரிதலுக்காக சொல்ல வந்தேனே. பெரிய ஆண்டி, சொல்லுங்க. நீங்க சீனியர் சிட்டிசன்ங்கிறதுனால உங்களுக்கு அப்பர் பெர்த் அலர்ட் பண்ணிருக்கேன். நீங்க இங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். பிக் மம்மி, உங்களுக்கு லோயர் பெர்த், நீங்க இங்க வந்து செட்டில் ஆயிரலாம். நாங்க ஸ்மால் அங்கிள், ஸ்மால் அங்கிளோட ஸ்மால் ஆண்டி, நீங்க 2 பேரும் அங்க. ஓகே? ஓகே. போங்க போங்க போங்க. அண்ணி, நீங்க அங்க. அண்ணா, நான் இரு, நீ இங்க படு. இங்கயா? அப்ப நானு தேனு, உன்னை போய் மறப்பனா? நீ என் கூட சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அதனால அந்த சோஃபா அடியில போய் படுத்துக்க. இல்ல, உன்னை நான் பத்திரமா படுத்துக்கன்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு, நீ அண்ணி பக்கத்துல படுத்துக்க. அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு நீ அவங்கள கவனிச்சுக்க. நான் அண்ணன் தூங்குறானா இல்லையான்னு அண்ணனை கவனிச்சுக்கிறேன். ஓகே? அண்ணா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? படுன. என்ன நீ தூங்கு சொல்லும். சாரி பவி, உனக்கு ஏன் நான் அந்த மாதிரி பர்த்லாம் அலர்ட் பண்ணல தெரியுமா? ஏன்? நீ ஒரு குட்டி தேவதைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. அதனால உன்னால பாயில உருண்டு பரண்டு படுக்க முடியாது. நீ என்ன பண்ற? அண்ணன் ரூம்ல ஏசி போட்டுக்கிட்டு அங்க போய் கப்புன்னு படுத்துங்க. ஓகே? பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், இங்க உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காதுமா. கம்ஃபர்ட்டா தூங்குறத விட சந்தோஷமா தூங்குறது தான் முக்கியம். எல்லாரும் இங்க ஹால்ல மொத்தமா படுக்கிறப்போ எனக்கும் இவங்களோட சேர்ந்து தூங்குறது தான் சந்தோஷம். நான் ஆண்டி பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். ஓகே, இப்போவாது கொஞ்சம் பொறுமையா நடந்து வா. பாத்து படு 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 படு, பொறுமையா. ஓகே, அப்ப எல்லாரும் செட்டில் ஆயாச்சா? வெரி குட்.